நரம்பியல் விஞ்ஞானி மேத்யூ வாக்கரோட ஒரு அற்புதமான ஆய்வை அடிப்படையா வச்சு நாம ஏன் தூங்குறோங்கிற அந்த பெரிய மர்மத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில மூன்றில் ஒரு பங்க, அதாவது கிட்டத்தட்ட 25-30 வருஷத்தை எந்த பாதுகாப்பும் இல்லாம எதுவுமே செய்யாம தூக்கத்துல கழிக்கிறோம். ஏன்? இது ரொம்ப காலமாவே ஒரு பெரிய பரிணாம புதிரா இருந்துட்டு இருக்கு. இப்போதான் அறிவியல் இதுக்கான பதில்களை தேட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தூங்கும்போது ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கு. எந்த விலங்கு வேணாலும் தாக்கலாம், உணவு தேட முடியாது, இனப்பெருக்கம் செய்ய முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, சின்ன பூச்சியில இருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும் எல்லா விலங்குகளுமே தூங்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? தூக்கத்தால கிடைக்கிற நன்மைகள் இந்த எல்லா ஆபத்துகளையும் விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கணும். சரி, அந்த பழங்கால புதிரை விட்டுட்டு இப்ப நம்மள சுத்தி இருக்கிற ஒரு நவீன கால பிரச்சனைக்கு வருவோம். நாம எல்லாருமே எதிர்கொள்ற ஒரு அமைதியான பெருந்தொற்று. 3ல 2 பேர். இது ஏதோ சின்ன நம்பர் இல்ல. உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, வளர்ந்த நாடுகள்ல இவ்வளவு பெரியவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட 8 மணி நேரம் கூட தூங்குறது இல்லையா. இது தனிப்பட்ட ஒருத்தரோட பிரச்சனை இல்ல, இது ஒரு சமூக பிரச்சனையா மாறிடுச்சு. இந்த டைலாக நம்ம எல்லாரும் எங்கேயாச்சும் கேட்டிருப்போம் இல்லையா? தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு வேலை செய்யறத ஒரு பெருமையா நினைக்கிற கலாச்சாரத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, இது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலைங்க. போதிய தூக்கம் இல்லைன்னா சோர்வா இருக்கும், அவ்வளோதானே நினைக்காதீங்க. விஷயம் அதை விட சீரியஸ். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி பயங்கரமா பலவீனமாயிடும். புற்றுநோய், அல்சைமர் மாதிரி பெரிய நோய்கள் வர்றதுக்கு கூட இது ஒரு காரணமா அமையுது. அது மட்டும் இல்லாம மன அழுத்தம், இதய நோய்கள், உடல் பருமன், இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா தூக்கமின்மை நம்ம உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் பாதிக்குது. அப்போ இதிலிருந்து என்ன புரியுது? தூக்கங்கிறது நம்ம உடம்பு சும்மா ஸ்விட்ச் ஆஃப் ஆகுற நேரம் இல்ல. அது நம்ம உடம்பையும் மனசையும் சரி பண்ணி அடுத்த நாளுக்கு தயார்படுத்துற ஒரு ரொம்ப முக்கியமான ஆக்டிவான ஒரு ப்ராசஸ். சரி, அப்போ தூக்கத்தோட நன்மைகள் தான் என்ன? முதல்ல நம்ம மூளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கம் நம்ம மூளைக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வேலை செய்யுது. நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு சேவ் பட்டன் அழுத்துற மாதிரி தூக்கம் நீங்க அன்னைக்கு கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் உங்க மூளையில பத்திரமா சேவ் பண்ணி வைக்குது. அது மட்டும் இல்ல, உங்க உணர்ச்சிகளை எல்லாம் ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு வந்து அடுத்த நாள் உங்களை ஃப்ரெஷ்ஷாவும் கிரியேட்டிவாவும் உணர வைக்குது. சரி, இது மூளைக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. நம்ம உடம்புல மத்த பாகங்களுக்கு என்ன நடக்குது? தூக்கத்தை ஒரு முழுமையான நைட் சர்வீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம உடம்பு சர்வீஸ் சென்டருக்கு போகுது. உங்க இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது, உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நீங்க டயட்ல இருந்துகிட்டு சரியா தூங்கலனா உங்க உடம்பு கொழுப்ப குறைக்காது, மசில்ஸை தான் குறைக்கும். பாத்தீங்களா? அந்த அளவுக்கு தூக்கம் நம்ம உடம்புக்கு முக்கியம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரி, இவ்ளோ சொல்றீங்களே, அப்போ எல்லாரும் கரெக்டா 8 மணி நேரம் தான் தூங்கணுமா? அதுதான் கணக்கா? உண்மை என்னன்னா, இந்த 8 மணி நேர ரூல்ங்கிறது ஒரு பொதுவான வழிகாட்டுதல் தான். சிலருக்கு அவங்களோட ஜீன்ஸை பொறுத்து கொஞ்சம் கம்மியாவோ இல்ல அதிகமாவோ தூக்கம் தேவைப்படலாம். அதனால 8 மணி நேரங்கிறத ஒரு டார்கெட்டா வச்சுக்கிட்டு உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேட்கறதா ரொம்ப முக்கியம். அதனால நாம தூக்கத்தை பார்க்குற பார்வையே மொத்தமா மாத்தணும். அது ஒரு பொழுதுபோக்கே இல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவை. சொல்லப்போனா, உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க வாங்கக்கூடிய மிகச்சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுன்னு கேட்டா அது நல்ல தூக்கம்தான். கடைசியா தூக்கத்துக்கு ஒரு புது வரையறையை கொடுப்போம். தூக்கம் என்பது சும்மா ஓய்வெடுக்கும் நேரம் அல்ல. அது நம்ம மனசும் உடம்பும் நல்லா இருக்கிறதுக்கு நாம பேரம் பேசவே முடியாத ஒரு உயிரியல் தேவை. இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க தூக்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க இன்னைக்கு ராத்திரி நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்க ஆரோக்கியம் உங்க தூக்கத்துல தான் தொடங்குது.